வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் வளைகுடா போரை பற்றி இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போது இந்த போர் எப்போ முடியும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி. நம்ம இனிஷியலாக போன வாரம் இருக்கக்கூடிய தகவலை வச்சு பண்ண அசஸ்மெண்ட்டில் மார்ச் எண்டுக்குள்ளே ஓரளவுக்காவது இது கட்டுப்படும் அப்படின்னு நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம். பட் இப்போது அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இது இப்போதைக்கு முடியக்கூடிய எந்த விதமான ஒரு சீனுமே தெரியல. ஃபஸ்ட்டு இதோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்குள்ளே இதுக்கு ட்ரம்ப்புக்கு எதிரான அந்த எதிர்ப்பு அப்படின்றது அதிகமாகிறத பார்க்குறோம். இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சீஃபே இன்றைக்கி ராஜினாமா பண்ணதை நம்ம பார்க்குறோம். அதாவது ட்ரம்ப் இந்த போரை ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா February 6 முதல் பேச்சுவார்த்தை அப்படின்றது மஸ்கட்டில், அதாவது ஒமானில் இருக்கக்கூடிய மஸ்கட் நகரத்தில் நடக்குது. ஒமான் அதை மீடியேட் பண்ணுறாங்க. ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் கூட அவருடைய இவங்க 2 பேரும் அமெரிக்கா சைட்லேருந்தும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இதை பற்றி பேசுகிறாங்க. அவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் வச்சாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதன் பிறகு February 15 வாக்கில் ஜெனீவாவில் 2வது சுற்று பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 3வது வாரம் February அப்படின்றது மீண்டும் ஒமானில் இது நடக்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனீவாவில் இருக்கக்கூடிய கலோக்னியில், அதாவது இந்த தூதரக அதிகாரியோட வீட்டில் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்குது. 4ஆம் சுற்று பேச்சுவார்த்தை, இறுதி சுற்று பேச்சுவார்த்தை அப்படின்றது வியன்னாவில் நடக்கிறதா இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வியன்னாவில் நடக்கிறதா இருந்துச்சு. அதுக்குள்ளே February 28 அமெரிக்கா இந்த போரை ஆரம்பிக்கிறாங்க. பேச்சுவார்த்தை சரியாக போகிற மாதிரி தெரியல. அமெரிக்காவுக்கு ஈரானால் ஆபத்து அப்படின்றது, அதாவது அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை இதோட ஆபத்து அப்படின்றது மிக நெருங்கி வந்துருச்சு. வேறு வழி இல்லை, நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரின்னு சொல்லி அமெரிக்காவும், ஆப்ரேஷன் ரோரிங் லயன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் ஆரம்பித்தாங்க. இஸ்ரேலுக்கு ஈரானால் த்ரெட் இருக்கா? 101% இருக்குது. அவங்களோட பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் நிச்சயமாக இஸ்ரேலை தாக்கக்கூடிய அந்த இதை போன வருடமே நம்ம பார்த்தோம். களத்தில் இருந்தும் நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த முறையும் அதை பார்க்குறோம். பட் அமெரிக்காவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ அவங்களோட லேட்டஸ்ட் சாலிட் ப்ரொப்பல்டு மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸையும் எடுத்தோம் அப்படின்னா ரேஞ்சு 2000 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. தாக்கம் அதிகமாக இருக்குது. கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. MIRVன்னு சொல்லக்கூடிய மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அமெரிக்காவை போய் தாக்கக்கூடிய அளவுக்கு ஏவுகணை அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்ற போது இல்லைன்றது தான் இதுக்கான பதில். அப்போ இந்த போரை எதற்காக ஆரம்பித்தாங்க அப்படின்ற போது அமெரிக்க ஊடகங்கள் சில இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டை பண்ணி 2 நபர்களை கை காமிச்சாங்க. ஒன்று இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, இன்னொன்று சவுதியோடைய கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான்னு சொல்லப்படக்கூடிய MBS. இவங்க 2 பேர் தான் ஈரானை வீழ்த்தியே ஆகணும்னு சொல்லி அமெரிக்காவை, குறிப்பாக ட்ரம்ப்பை தூண்டி விட்டு இந்த போரை ஆரம்பித்ததா அப்போ அந்த செய்திகள்லாம் வந்துச்சு. அதையும் நம்ம கவர் பண்ணோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல்கள் நம்ம எடுத்து, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அனாலிசிஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈரான் மற்றும் யுஎஸோடைய இந்த ஜெனீவாவில் நடந்த அந்த 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தையில் ஜோனத்தன் பவல், அதாவது பிரிட்டனோடைய யூகேவோடைய NSA, இவரும் அதில் பங்கேற்றிருக்காரு. பங்கேற்ற பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ட் நியூக்ளியர் டிப்ளமேசியில் யூகே என்றைக்குமே ஒரு மாஸ்டர். ஒரு பேச்சுவார்த்தை எப்படி எடுத்துகிட்டு போய் அதை முடிவுக்கு கொண்டு வரதுன்றதில் வல்லுநர்கள். அவங்க டிவைட் அண்ட் ரூல் பண்ணுறது, இதெல்லாம் இந்தியாவில் அவங்க ஏற்கனவே நம்ம காலனி ஆதிக்கத்தில் இருக்கும்போதே அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பவல் கூட யூகேவோடைய கேபினட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு எக்ஸ்பர்ட்டும் கூட இருந்திருக்கதா இப்போ செய்தி வருது. இப்போ பவல் பார்த்தீங்கன்னா அட்வைசரி லெவலில் ஒரு ஆலோசகராக இங்கே இது பண்ணியிருக்காரு. 3 இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பவல் இந்த மீட்டிங்கில் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பவலோடைய ப்ரொப்போசல் என்ன அப்படின்னா, ஈரான் எங்கே வரைக்கும் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கணிசமான அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. அது அவருக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ஈரானுக்கு மிகப்பெரிய பயம் இருந்துச்சு, அமெரிக்கா தாக்குதல் நடத்திடுவாங்க, நம்மளோட மீண்டும் போரில் போய் நாடு மாட்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதன் பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சர்ப்ரைஸ் பை வாட் த இரானியன்ஸ் புட் ஆன் த டேபிள். டக்குன்னு அவங்க ஓகே, நாங்கள் அணு ஆயுதங்களே வச்சுக்கல, இதை நாங்கள் நிறுத்திக்கிறோம். செறிவூட்டப்பட்ட 60% யுரேனியம் கிட்டத்தட்ட 440 கிலோ, அதோடைய டேர்ம்ஸ் என்ன அப்படின்றதில்ல, பட் அதுக்கு மேலே நாங்கள் செறிவூட்ட மாட்டோம் அப்படின்ற இதுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை 3ஆம் சுற்றுன்றது இறுதி கிடையாது, இன்னமும் ஈரான் இறங்கி வருவாங்க அப்படின்ற இந்த டிப்ளமேட்டிக் ட்ரெஜெக்டரியை தான் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு பிரிட்டிஷோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் பவல் பேசும்போது இம்மிடியட்டாக ஈரானால்
ஒரு அணுகுண்டு சோதனையோ அந்த மாதிரியான ஒரு இமிடியட் ஆபத்து அப்படின்றது எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட். இப்போ லேட்டஸ்ட் தகவல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IAEA உடைய இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய அவங்களுடைய அஃபிஷியல் ரிப்போர்ட் படி எடுத்தீங்க அப்படின்னா 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்றது சிவில் நியூக்ளியர் பர்பஸுக்கு தான். அது 60க்கு மேலே 80 கிட்ட போச்சுன்னா அது வெப்பன் கிரேட் யுரேனியம் அணு ஆயுதத்தை தயாரிக்க பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷனில் இன்னமும் அடிஷ்னலான ப்ரோட்டோகால் வேணும், இன்னும் விசிபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஈரானுக்கு 80% எக்கனாமிக் சாங்ஷனை எடுத்துருவோம். ஈரான் மீண்டும் ஒரு எல்லா நாடுகளும் மாதிரி ஒரு இயங்கக்கூடிய அளவுக்கான ரிலாக்ஸேஷனை அமெரிக்காவும் ஒத்துக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு. வந்த பிறகு சடனாக இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது இப்போ வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ட்ரம்ப்போடைய நெகோஷியேட்டர்ஸ் ஸ்டீவ் விட்காஃப் அவருடைய ரியல் எஸ்டேட் பார்ட்னர் மற்றும் குஷ்னர், ஜரேட் குஷ்னர் யார், ட்ரம்ப்போட சன்-இன்-லா மருமகன். இப்போது ஒரு இவ்வளோ பெரிய வல்லரசு நாட்டுக்கு இன்னொரு நாட்டோட ஒரு சீரியஸான நெகோசியேஷன் பண்ணும்போது அவங்களுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளோ எக்ஸ்பர்ட்ஸோ யாருமே கிடையாது. அவரோட மருமகனும் அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்ட்னருமான ஸ்டீவ் விட்காஃப்க்கும் போய் தான் இது பண்ணுறாங்க. இப்போ வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்காஃபுக்கும் குஷ்னருக்கும் இவங்க ஓகே பிஸ்னஸில் இருக்காங்க, மருமகன் நல்ல விஷயந்தான். நம்ம ஊர் அரசியல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேயும் போகிற மாதிரி தான் தெரியுது. பட் எவென்ச்சுவலாக இந்த இடத்துல அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இல்லை. ஈரான் என்ன செறிவூட்டை பற்றி இப்போ 60% 70%ன்னு சொல்லி ஒரு இதை பற்றி நாலேஜ் இல்லாத நம்மள யாரோ ஒருத்தர் போனோம் அப்படின்னா நமக்கு சத்தியமாக புரியாது. ஸோ இந்த இடத்துல டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இல்லாமல் தான் இவங்க போயிருக்கிறாங்க. இப்போது யாரை இவங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக 2வது முறை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃபேல் கிராசி யார், IAEA டைரக்டர் ஜெனரல். அமெரிக்காவுடைய ஆட்கள் அப்படின்றது யாருமே போகலை. ஒரு ஆடிட் ஏஜென்சியோடைய டைரக்டரை இவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பொலிட்டிக்கலாக ஓரளவுக்கு குஷ்னருக்கும் இவருடைய மருமகனுக்கும் இவருடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் ஒரு அந்த அறிவு இருந்தாலும் டெக்னிக்கலான அறிவு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல தான் மார்ச் 17ஆம் தேதி ஜோசப் கென்ட், டைரக்டர் ஆஃப் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர்னு சொல்லக்கூடிய NCTC அப்படின்ற அமைப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு திங்க் டேங்க் இது. இந்த வாரம் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணி ஆய்வறிக்கை கொடுக்கக்கூடியவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் கென்ட்டை இது பண்ணும்போது இவர் ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர், போர் அனுபவம் இருக்குது, கிட்டத்தட்ட 11 யுத்தங்களை சந்திச்சிருக்காரு. ஒரு லாங் டேர்மாக ட்ரம்ப்போடைய சப்போர்ட்டர், மேகா கேம்பெயினில் ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டர். இப்போது கென்ட் இந்த டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பதவியிலிருந்து வெளியேறது அப்படின்றது, அது உளவுத்துறையில் எந்த ஒரு நாட்டோட தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு மாநில முதல்வராக இருந்தாலும் சரி, நாட்டோடைய பிரதமர் இருந்தாலும் அவங்க யாரை மிகவும் நம்புகிறாங்களோ ஒரு திறமையான ஒரு அதிகாரி தான் உளவுத்துறை வைப்பாங்க. ஏன்னா அந்த உளவுத்துறையோட தலைமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆட்சிக்கு. தங்களை சுற்றி என்ன நடக்குது, ஆட்சிக்கு ஏதாவது ஆபத்து வருதா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் ஆரம்பித்து காவல்துறையிலேருந்து இராணுவம் வரைக்கும் எப்படி செயல்படுறாங்கன்றத அந்த உளவுத்துறை தான் மானிட்டர் பண்ணி சொல்லும். இவ்வளோ ஒரு போர் அனுபவம் உள்ள ஒருத்தர், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸர், ட்ரம்ப்போடைய மாகா டீமில் இருந்தவர், ஐடியாலஜிக்கலாக ட்ரம்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு பலமுறை ட்ரம்ப்பே பாராட்டியிருக்காரு. இப்போ இவர் ரிசைன் பண்ணும் பொழுது இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மச் ரிஃப்ளெக்ஷன் ஐ ஹவ் டிசைடட் டு ரிசைன் ஃப்ரம் மை பொசிஷன் as டைரக்டர் ஆஃப் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் effectively today. I cannot in good conscience support the ongoing war in Iran. Iran posed no imminent threat to our nation and it's clear that we started this war due to pressure from Israel and its powerful American lobby. ஸோ இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியது, ஈரானால் உடனடியான ஒரு அபாயம் அப்படின்றது அமெரிக்காவுக்கு இல்லை, இஸ்ரேலோடைய லாபி மற்றும் இஸ்ரேல் கொடுத்த ப்ரெஷர்னால தான் அமெரிக்கா உள்ளே போச்சு. அப்போ யாரை ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் பேசினது குஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும், இவரோட மருமகன் மற்றும் அவருடைய பிஸ்னஸ் கூட்டாளி. இவங்க 2 பேருமே கம்ப்ளீட்டாக ஒரு இஸ்ரேலி ஏஜெண்ட்டாக மாறினாங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போது யூகேவோடைய அதிபர் பிரதமர் கீர் ஸ்டாமரை இவர் என்ன பயங்கரமாக ட்ரம்ப் எதிர்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அடிப்படையாக இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா,
எங்களுடைய ஆலோசகர் வந்து இருக்கும் பொழுது ஈரான் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து இறங்கி வந்துட்டாங்க அந்த இடத்துல. இந்த யுத்தத்தை நீங்கள் போய் தேவையில்லாமல் ஆரம்பிச்சிருக்கீங்க, நாங்கள் வந்து இதை பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து இந்த போரில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்றது. இப்போ ட்ரம்ப்போட கடைசி பதிவை போடும்போது ஒரு 5 இதை என்ன சொல்ல வர்றாருன்னா, இது எங்களுடைய போர் கிடையாது, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மூலயமா அதிகமான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது தென்கொரியா, ஜப்பான், சைனா, இந்தியா மற்றும் இதர நாடுகள். அப்போ இந்த பாதையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா இவங்களுக்கு தான் இருக்குது. நாங்கள் வந்து உங்களுக்காக ஃப்ரீயாக சண்டை போட்டுட்ருக்கோம், நீங்களும் வந்து சேர்ந்து சண்டை போடுங்க. அதே மாதிரி காசாக்கு வந்து ஒரு போர்ட் ஆஃப் பீஸை இவர் அறிவித்து பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்த ஃபேக் மார்ஷல்லாம் போய் வாலாட்டிக்கிட்டு அங்கே நின்னதெல்லாம் பார்த்தோம். 30 நாடுகள் கையெழுத்து போட்டது. இந்த போர்ட் ஆஃப் பீஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இப்போது இந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு ஒரு போர்ட் ஆஃப் பீஸ் ஆரம்பிக்கணும்னு பார்த்தாரு. இப்போது கூட்டாளி நாடுகள், அதாவது மிலிட்ரி அலைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜப்பான், தென்கொரியா யாருமே வரலை. சைனாவுக்கு ஒரு வியூகம் வச்சாங்க, சைனா வந்து அதில் சிக்காமல் வந்து ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் காஸ்ட் அக்ரிமெண்ட் இருக்குது. நம்மளுடைய லாஜிஸ்டிக்ஸ் பேஸஸை இந்த அமெரிக்கா பயன்படுத்தலாம், வைஸ் வர்சா அமெரிக்காவோட நம்ம பயன்படுத்தலாம். ஆனாலும் இந்தியா லாஜிஸ்டிக்ஸ் பேஸை அமெரிக்காவுக்கு கொடுக்கல. இப்போது அடுத்தவர் என்ன சொன்னார், நாட்டோ நாடுகள் வரணும், இந்த கச்சா எண்ணெயை அதிகமாக பயன்படுத்துறது நாட்டோ நாடுகள் தான், ஐரோப்பிய நாடுகள் தான், நீங்கள் ஏன் வரமாட்டீங்க? நாட்டோ நாடுகள் வர முடியாது, ஏன்னா இவர் கிரீன்லாண்டை போய் கை வைக்கும் பொழுது நாட்டோவுக்கு எதிராக அமெரிக்கா நிற்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நிறையா வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ நாட்டோ இப்போ வர முடியாதுன்றாங்க. இப்போ ட்ரம்ப்போடைய அந்த பதிவுகள் அதிகமாகிட்டே போகுது, லைன்ஸ் அதிகமாகிட்டே போகுது. ஒரு ஃபுல் பவரில் இருக்கக்கூடியவங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்றது தெரியுது. என்னென்னா, நாட்டோ எங்கள் கூட சேரணும், சேரலைன்னா நீங்கள் வந்து துரோகிகள், இல்லை நாட்டோட ஹெல்ப் எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்களே வேர்ல்டோட பவர்ஃபுல் மிலிட்ரி, நாங்களே பார்த்துக்குவோம். வடகொரியா தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள் எங்கள் கூட சேரணும், ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நீங்கள் தான் பயன்படுத்துகிறீங்க. இல்லை உங்கள் ஹெல்ப்பெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, எங்கிட்டே வலிமையான இராணுவம் இருக்குது. இப்போது இதை பண்ணும் பொழுது இப்போது ஒரு பொதுவான பிம்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த போரில் தோத்துட்ருக்கு. கண்டிப்பாக கிடையாது. ஈரானில் இன்டர்நெட் தடை செய்யப்பட்டிருக்கு, தகவல்கள் பெரிய அளவுக்கு வெளியில் வர்றதில்லை. ஈரானுடைய 2 முக்கியமான தளபதிகள், ஐஆர்ஜிசியோட புது தளபதி கொல்லப்பட்டிருக்காரு. அவங்களுடைய மினிஸ்டர் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அவர் இப்போ கொல்லப்பட்டிருக்காரு. முஸ்தபா கமேனி ஆல்மோஸ்ட் கொல்லப்பட்டிருக்கிறதா செய்திகள் வருது. இன்னும் கடுமையான தாக்குதல்களை செய்துட்ருக்காங்க. நேற்று 16ஆம் தேதி இரவு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் கடற்கரை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரானுடைய பேலஸ்டிக் மிசைல் ஸ்டோரேஜை முதல் முறையாக சக்ஸஸ்ஃபுல்லாக தாக்கியிருக்காங்க. இந்த பங்கர் பெனிட்ரேஷன் பாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 5000 பவுண்ட் எடையுள்ள வெடிகுண்டையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த போர் ஒரு நாளும் எக்ஸ்டெண்ட் ஆக கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே போகுது. 122 கப்பல் சராசரியாக ஒரு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 20க்கு வந்து நிற்கிது. ஸோ எல்லா நாடுகளும் பொருளாதார ரீதியாக இப்போது ஒரு கடும் நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் தன்னுடைய குடியரசு தினவிழாவே ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமையை பார்க்குறோம். இலங்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெட்ரோல் தட்டுப்பாடு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், 4 நாள் வேலை செய்யுங்க, 3 நாள் விடுமுறை, இதெல்லாம் ரொம்ப நாள் போக முடியாது. அப்போது இவங்க 15 நாளுக்குள்ளே இந்த யுத்தத்தை முடிச்சிடணும்னு நினச்சவங்க இப்போ அது ஒரு நாள் டிலே ஆக இவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகுது. அதுதான் ட்ரம்ப்போடைய இந்த இதில் தெரியுது. ஸோ இப்போ மிலிட்ரி ஆப்ஷன்ஸ் ட்ரம்ப்கிட்ட என்ன இருக்குது? இப்போது ஒரு போர்க்கப்பலை அங்கேருந்து மூவ் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் அவங்க சொன்னாலும், சில பேர் ஏவுகணை தாக்குதல் ஹிட் ஆகிடுச்சு, சில பேர் லாண்ட்ரியில் அவங்க வீரர்களே கொளுத்திட்டாங்க அப்படின்னா, லாண்ட்ரியில் அவங்க வீரர்கள் கொளுத்துறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்க ஒரு முக்கியமான ரீஅலைன்மெண்ட்டை பண்ணுறாங்க. அதாவது கிரவுண்ட் ஃபோர்ஸஸை கார்க் தீவுகளில் இறக்கணும் அப்படின்ட்டு. ஈரானை எக்கனாமிக்கலாக சோக் பண்ணாமல், அதாவது என்னென்னா, இப்போ ஈரான் எல்லா நாட்டோடைய கச்சா எண்ணெயை தடுக்கும்போது நம்ம எல்லாருக்குமே இப்போ பிரச்சனைகள் அப்படின்றது வருது. ஆனால் ஈரானுக்கு உள்ளே போகக்கூடிய கச்சா எண்ணெயை தடுத்தாங்கன்னா தான் ஈரானால் வந்து ஈரானுடைய பொதுமக்கள் உணவில்லாமல் நாளைக்கு தவிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி அவங்கள புஷ் பண்ணும். ஈரானுக்கு டொமஸ்டிக்கான ப்ரெஷர் அதிகமாகும். போன மாதமே அது அதிகமானதை நம்ம தெளிவாகவே பார்த்தோம். எல்லா மக்களுக்கும் $2000 போடக்கூடிய இந்த சோஷியல் ஸ்கீம்லாம் ஈரானில் வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது, பார்க்குறோம். இப்போ இந்த ரிவைஸ் எஸ்டிமேட் படி எடுத்திங்கன்னா ஏப்ரல் முதல் வாரத்து வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக தெரியுது. இப்போ துபாய் யூஏயோட ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம பார்க்கணும். யூஏயோட குடிமகன்களுக்கு
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5.6 பில்லியன் திராம் அளவுக்கான ப்ராஜெக்ட் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரெசிடென்ஷியல் பிளாட்ன்னு நினைக்கிறேன். இலவசமா நாங்க குடுக்குறோம். சர்வதேச வசதி அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இப்ப என்ன நடக்குது அங்க? ரியல் எஸ்டேட் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு இடத்துக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்ப யாரும் விற்க போறது கிடையாது. ஏன்னா வாங்குறதுக்கு அங்க ஆள் கிடையாது. ஸோ இது ஒரு பெர்மனன்ட் மைக்ரேஷனா போகுமா அப்படின்ற அந்த கவலை அப்படின்றது வந்துருச்சு. 2வது யுஏஇல இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடி ஆன்லைன்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுடைய மக்கள் லட்சக்கணக்கான பேரு இப்போ ஃபேமிலிலாம் வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு எதுக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கணும்? பேசாம இந்தியால போய் 1 வருஷம் படிக்கட்டும். அந்த மாரியான இத ஃபேமிலீஸ மூவ் பண்ணக்கூடிய டிசிஷன்ஸ நம்ம ஆளுங்க எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது நம்மளுடைய ப்ளூ காலர் ஒர்க் ஃபோர்ஸ். இப்போ ஆயில் ரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயில் ரிக்ஸ் எல்லாமே இப்போ மினிமல் ஒர்க் ஃபோர்ஸ்ல இருந்து மக்கள வெளில எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு அவங்க ஃப்ரீயா உட்காந்து சம்பளம் குடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வெளில போகும்பொழுது, யுஏஇக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா போகும். இப்ப நம்ம ஊர்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவங்க, லீகலாகவும் சரி, வேற விதமாகவும் சரி, இவங்களுடைய ஃபேவரட் டெஸ்டினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா துபாய் தான். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டேக்ஸ் கிடையாது. ஒரு 4 டு 5 வருஷத்துக்குள்ள உங்களோட முதலீடுகள் அப்படின்றது ரெட்டிப்பாகும் 4 வருஷத்துல. இது எல்லாமே அடிப்படையாக காரணம் ஒரு ஒரு கனவு பூமி, ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல், ஒரு ரியல் எஸ்டேட் கேபிட்டல். இப்போ இந்த இடத்துல தான் இங்கேருந்து போய் முதலீடு செஞ்சவங்களுக்கு தூக்கம் போயிருச்சு. இந்த போரில் முடியுதா இல்லையா? நம்ம மாதிரியான சாமானியர்கள் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரக்கூடாது, கேஸ் தட்டுப்பாடு வரக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஆனால் இங்கேருந்து போய் முதலீடு செஞ்சவங்க வேற ஒரு கவலையில் உட்காந்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு டேட்டாவில் எடுத்து ஒரு வீடியோட பார்ப்போம். சுச்சுவேஷன் இப்போ வாலட்டைலாக தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அன்றாட வாழ்க்கையை மூவ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வந்துருச்சா? அமெரிக்கா தோத்துருச்சா? கண்டிப்பாக தோக்கலை. ஈரானில் எவ்வளோ சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இன்னும் நியூஸ் வெளியில் வரல. அதுக்குண்டான இதை அவங்க பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு ஆரம்பித்து இன்னும் ஒரு 15 நாட்கள் இந்த யுத்தம் தொடரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மீண்டும் கத்தார், சவுதி மற்றும் யுஏஇயோடைய ஸ்ட்ராட்டஜிக் அசட்ஸை தாக்கக்கூடிய வேலையை ஈரான் பண்ணுவாங்க. இவங்களோட மிசைல் ரிப்ளிஷ்மெண்ட் எங்கே எந்த லெவலில் இருக்குன்றதும் இப்போ நமக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான டைம். பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.